ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து மீன் குழம்பு அரைச்சி வச்சு தான் வைக்க போகிறேன். எத்தனை பேர் வீட்டில் மீன் குழம்பு அரைச்சி வைப்பீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ரெகுலராக மீன் குழம்பு இப்படி தான் நாங்கள் வைப்போம். அதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அரைஞ்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணுங்கள். சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 காஞ்ச மிளகா தாளிப்புக்கு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு. ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. ஸோ அது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறோம். ஸோ கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உப்பு மீனில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நிறைய ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஒரு தக்காளி நான் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு தாளிக்கிறதுக்காக நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். ஸோ நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது மசாலா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எதுவுமே நம்ம வதக்கி போடலை, அப்படியே போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிச்சு இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு வரும். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணலாம். மீன் குழம்புல நீங்கள் போடுறதுக்காக மாங்காய் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடியே மாங்காய் ஆட் பண்ணிடாதீங்க, அது நல்லா குழஞ்சி போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணியிருக்க மீனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3-4 பீஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எடுத்து போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீனை ஆட் பண்ணலாம். மீனை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா மீன் நல்லா குழஞ்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் மீன் குழம்பு பண்ணுவோம். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணுவேன்.